தான் பாம்பு வரும். அஸ்தமன நேரங்களிலே பாம்பு வரும், வீட்டுக்குள்ளெல்லாம் நிறைய வரும். காலையில் வர்றதை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ பாம்பு சாயந்தரம் வரும். அப்போ அஸ்தமன முகூர்த்தம் ராகுவிற்கு உண்டு. அப்போ யமன் எந்த நேரம் வருவான்? காலையிலையும் வருவான், எந்த நேரம் வருவான் இல்லையா? அப்போ முதல் முகூர்த்தம், அப்போ உதய முகூர்த்தம் யமகண்டத்திற்கு உண்டு. அஸ்தமன முகூர்த்தம் இல்லை. அப்போ 7 முகூர்த்தங்களிலே யமகண்டம் முதல் முகூர்த்தமாக வரும், அஸ்தமன முகூர்த்தமாக வராது. இதை மைண்டுக்குள்ளே பதிய வச்சிருங்க. பாம்பு காலையில் வராது, யம காலையிலையும் வருவான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா யமகண்டம் முதல் முகூர்த்தமும் வரும். ஆனால் சாயந்தர முகூர்த்தம் யமகண்டம் வராது. ஏன்னா மொத்தத்திலேயே ஒரு 7 கிழமையில் தானே 7 முகூர்த்தம் தான். இப்போ 7 கிழமைக்கு ஒரு நாளைக்கு ஒரு முகூர்த்தம் தானே. அப்போ 7 நாள் அப்படின்றதுனால ஒரு நாளைக்கு 7 முகூர்த்த நேரங்கள் மட்டுமே. அப்போ காலை முகூர்த்தம் உதய முகூர்த்தம் வந்தால் ஈவினிங் முகூர்த்தம் வராது. அப்போ யமன் காலையில் வருவான். இதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எப்போ வருவான்? வியாழக்கிழமை காலையில் வருவான். குரு நாளிலே காலையிலேயே யமன் வந்துடுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. குருநாளான வியாழக்கிழமை காலையிலேயே யமன் வந்துடுவான். அப்போ வியாழக்கிழமை காலையில் உதயத்தில் எந்த காரியமும் ஆரம்பிக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. வியாழக்கிழமை நல்ல நாள். அந்த வியாழக்கிழமை காலை உதய முகூர்த்தம் ஆகாது. இது லாஜிக்கோட மைண்டுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா புரிஞ்சுக்கிடும் இல்லையா? இப்போ மறுபடி இப்போ வியாழக்கிழமை காலை முதல் முகூர்த்தமான 6 மணி முதல் 7:30 வரை யமகண்டம். சரி, அடுத்து